மனதிலே குழப்பமா, முடிவெடுப்பதில் தயக்கமா, தெளிவாக வாழ எளிய டிப்ஸை இந்த பதிவுல பார்க்கலாம். நாம் வாழும் இந்த வேகமான உலகில் தினமும் நம்மை சுற்றி பல நிகழ்வுகள் நடைபெறுகின்றன. வேலை, குடும்பம், சமூக வலைத்தளங்கள், நிதி பிரச்சனைகள் என வாழ்க்கையின் பல விஷயங்கள் நம்மைச் சுற்றி இருந்து மனதை குழப்பமடையச் செய்கின்றன. இது மட்டுமல்லாமல் முடிவெடுப்பதில் தயக்கம், மனதில் ஒருவித அலைச்சல், எதிலும் ஒரு தெளிவின்மை என பலரும் இந்த பிரச்சனையை எதிர்கொள்கின்றனர். இந்நிலையில் குழப்பமில்லாத ஒரு தெளிவான வாழ்க்கையை வாழ சில வழிமுறைகளை தெரிந்து கொள்வோம். குழப்பத்திற்கான காரணங்கள். குழப்பத்தை போக்குவதற்கு முன் அது எங்கிருந்து வருகிறது என்பதை புரிந்து கொள்வது அவசியம். அதிகப்படியான தகவல், இணையம், சமூக வலைத்தளங்கள், செய்தி ஊடகங்கள் என எல்லா திசைகளில் இருந்தும் வரும் தகவல்கள் நம் மூளையை அலைக்கழிக்கின்றன. சரியான திட்டமிடல் இல்லை. எந்த ஒரு விஷயத்திற்கும் சரியான திட்டமிடல் இல்லாதது கடைசி நேரத்தில் குழப்பத்தை ஏற்படுத்தும். பல விஷயங்களில் கவனம் செலுத்துதல், ஒரே நேரத்தில் பல வேலைகளைச் செய்ய முயற்சிப்பது, எதிலும் முழு கவனம் செலுத்த முடியாமல் குழப்பத்தை ஏற்படுத்தும். எதிர்மறை எண்ணங்கள், எதிர்காலம் பற்றிய பயம், கடந்த கால நிகழ்வுகள் பற்றிய வருத்தம் போன்றவை மனதை குழப்பும். குழப்பம் இல்லாமல் வாழ்வதற்கான வழிகள். 1. முக்கியமானவற்றை அடையாளம் காணுங்கள். உங்கள் வாழ்வில் எது மிகவும் முக்கியம் என்பதை பட்டியலிடுங்கள். வேலை, குடும்பம், ஆரோக்கியம், தனிப்பட்ட வளர்ச்சி என ஒவ்வொன்றிற்கும் முக்கியத்துவம் கொடுங்கள். முக்கியமில்லாத விஷயங்களுக்கு இல்லை என்று சொல்ல பழகுங்கள். இது உங்கள் நேரத்தையும் ஆற்றலையும் சேமித்து குழப்பத்தை குறைக்கும். 2. முடிவெடுப்பதில் தெளிவு. சிறிய முடிவுகள் கூட சில சமயங்களில் பெரிய குழப்பத்தை உருவாக்கலாம். ஒரு முடிவெடுப்பதற்கு முன் அதன் சாதக பாதகங்களை எழுதி பாருங்கள். முடிந்தால் ஒரு நம்பிக்கையான நண்பர் அல்லது ஆலோசகருடன் பேசுங்கள். பெரிய முடிவுகளுக்கு அவசரம் காட்டாதீர்கள். 3. திட்டமிடல். உங்கள் அன்றாட வேலைகள், வாராந்திர இலக்குகள், மாதாந்திர திட்டங்கள் என அனைத்தையும் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். தினசரி செய்ய வேண்டிய செயல்கள் பட்டியலை தயாரிக்கவும். உங்கள் பொருட்களை ஒழுங்காக வைத்திருப்பது உங்கள் மனதிலும் ஒழுங்கை கொண்டு வரும். திட்டமிடல் இல்லாத வாழ்க்கை குழப்பத்தின் பிறப்பிடமாக திகழும். 4. சமூக வலைத்தள பயன்பாட்டில் கட்டுப்பாடு. அதிகப்படியான சமூக வலைத்தள பயன்பாடு, தேவையற்ற இமெயில்கள் மற்றும் செய்தி அறிவிப்புகள் மனதை குழப்பும். குறிப்பிட்ட நேரம் மட்டும் சமூக வலைத்தளங்களை பயன்படுத்துங்கள். தேவையற்ற நோட்டிபிகேஷன்களை அணைத்து விடுங்கள். இது உங்கள் கவனச்சிதறலை குறைக்கும். 5. தியானம் மற்றும் மன அமைதி. தினமும் சில நிமிடங்கள் தியானம் செய்வது உங்கள் மனதை அமைதிப்படுத்தும். நிகழ்காலத்தில் வாழ பழகுங்கள். கடந்த கால கவலைகள் அல்லது எதிர்கால பயம் இல்லாமல் இப்போதைய தருணத்தில் கவனம் செலுத்துவது குழப்பத்தை குறைக்கும். 6. ஆரோக்கியமான வாழ்க்கை முறை. போதுமான தூக்கம், சத்தான உணவு மற்றும் வழக்கமான உடற்பயிற்சி ஆகியவை உடல் மற்றும் மன ஆரோக்கியத்திற்கு மிகவும் அவசியம். உடல் நலத்துடன் இருந்தால் மனம் தெளிவாகச் செயல்படும். சோர்வான மனம் குழப்பங்களுக்கு எளிதில் ஆளாகும். 7. ஒரு நேரத்தில் ஒரு வேலை அணுகுமுறை. பல வேலைகளை ஒரே நேரத்தில் செய்ய முயற்சிப்பதை தவிருங்கள். ஒரு வேலையை தொடங்கி அதை முழுமையாக முடித்த பிறகு அடுத்த வேலைக்குச் செல்லுங்கள். இது உங்கள் செயல்திறனை அதிகரிக்கும் மற்றும் மன அழுத்தத்தை குறைக்கும். 8. குறைவாக பேசுங்கள், அதிகமாக கேளுங்கள். மற்றவர்கள் சொல்வதை கவனமாக கேட்பது சிறந்த புரிதலுக்கு வழிவகுக்கும். அவசரப்பட்டு கருத்துக்களை தெரிவிப்பதை தவிர்த்து சூழ்நிலையை முழுமையாக புரிந்து கொண்ட பிறகு பேசுங்கள். இது தேவையற்ற குழப்பங்களை தவிர்க்கும். 9. சுயமதிப்பு. வாரத்திற்கு ஒருமுறை உங்கள் வாழ்க்கை, உங்கள் முடிவுகள், உங்கள் உணர்வுகள் பற்றி சிறிது நேரம் யோசியுங்கள். என்ன நடந்தது, என்ன கற்றுக்கொண்டீர்கள், எங்கு முன்னேற வேண்டும் என்பதை புரிந்து கொள்ள இது உதவும். குழப்பம் அனைவருக்கும் இயல்பானது. ஆனால் திட்டமிடல், தெளிவான முடிவுகள், தியானம், நல்ல நபர்களுடன் சேர்ந்து இருப்பது போன்ற சிறிய பழக்கங்கள் தெளிவான வாழ்க்கைக்கு வழிவகுக்கும். உங்கள் வாழ்க்கையின் ஒவ்வொரு தருணத்தையும் தெளிவாகவும் நிதானமாகவும் அனுபவியுங்கள். Thanks for watching this video. Please subscribe our channel. Thank you.